இதுவரைக்கும் இந்த மாதிரி புடலங்காய் ரெசிபி பண்ணலன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாதத்தை விட சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லா இருக்கும், ஆனால் சப்பாத்திக்கு செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு, சீரகம் எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பூண்டு தோல் உரித்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டைமில் கருவேப்பிலை சேர்க்கலனாலுமே கடைசியாக கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்து தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 10 முந்திரி, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு புடலங்காய் சேர்த்துருக்கேன். எந்த சைஸில் வேணாலுமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைய அரைச்ச பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கோங்க. அதாவது தேங்காய் முந்திரி பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ திக்னஸாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு காரம், டேஸ்ட்டு, உப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நடுவில் அடிக்கடி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு எடுத்து பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அண்ட் வழக்கமாக பண்ணுற நல்லதையும் பண்ணிட்டு போயிடுங்க.